தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன். லூக்கா எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 11, இறைவசனங்கள் 27 முதல் 28 முடிய. அக்காலத்தில் இயேசு மக்களோடு பேசிக் கொண்டிருக்கும்போது, கூட்டத்திலிருந்து பெண் ஒருவர், "உம்மை கருத்தாங்கி பாலூட்டி வளர்த்த உம் தாய் பேறு பெற்றவர்" என்று குரலெழுப்பி கூறினார். அவரோ, "இறை வார்த்தையைக் கேட்டு அதைக் கடைப்பிடிப்போர் இன்னும் அதிகம் பேறு பெற்றோர்" என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்று பொதுக்காலம் 27ஆம் வாரம் அக்டோபர் 11ஆம் தேதி 2025ஆம் வருடம் சனிக்கிழமை. இன்றைய நற்செய்தியில பாருங்க, நம்ம இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நம்ம எல்லாருக்கும் ஒரு சூப்பரான ஒரு வாய்ப்பை கொடுக்குறாரு. என்ன வாய்ப்பு? நம்ம எல்லாருக்கும் தெரியும், உலகத்திலேயே நம்பர் 1 ஏசப்பா. ஓகேங்களா? அவருக்கு அடுத்தபடியா நாம கருதக்கூடிய ஒரே ஆள் நம்முடைய அன்னை மரியாள். ஓகேங்களா? ஆனா, நாம அன்னை மரியாள் அளவுக்கு நம்ம ஆகணும்னா என்ன பண்ணணுமா? இறை வார்த்தையை கேட்டு அதை கடைபிடிச்சோம்னா, நாமளும் அன்னை மரியாள் மாதிரி பேறு பெற்றோர்களா மாற முடியும். ஸோ, நீங்க யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஓகேங்களா? ஐயோ! நான் மாதா மாரி ஆக முடியலையே, என்னால ஏசப்பா மாரி ஆக முடியலையே அப்படின்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ஒரே சான்ஸ். என்னது? ஏசப்பா சொல்ற வார்த்தையை கேட்டு அதன்படி நம்ம நடந்தோம்னாலே என்னாவாம்? நாமளும் பேறு பெற்றவர்கள். அவர்கள் மாதிரியே அம்மா எப்படி பேறு பெற்றவர்களானாங்க இல்லைங்களா? நம்ம அன்னை மரியாள். அதே மாதிரி நாமளும் பேறு பெற்றவர்களாக முடியும். ஓகேங்களா? ஆனா, நாம பேறு பெற்றவர்களா ஆக முடியறதுக்கு ஒரு சின்ன வாய்ப்பு தான். என்னது? ஒரு நார்மல், ஒரு கஷ்டமே இல்லாத ஒரு விஷயம் தான். அத பண்ணா போதும். ஆனா, நம்மளால ஏன் அத பண்ண முடியல? ஏன்னா, நாம பாவத்தோட சூழ்நிலையில வாழ்ந்துட்டு இருக்கோம். பாவ சூழ்நிலை. நம்மள சுத்தியும் பாவ சூழ்நிலை தான் அதிகமா இருக்கு. நல்லது செய்ற வாய்ப்பு கம்மியா தான் இருக்கு. கெட்டது செய்யற வாய்ப்பு தான் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? அதுவும் நம்ம கெட்டது செய்யாம இருக்கிறோம்னா என்ன அர்த்தம்? சில விஷயங்களுக்கு பயப்படுறனால நம்ம கெட்டது செய்யாம இருக்கோம். ஓகேங்களா? ஆனா, உள்ள இருந்து மனதுக்குள்ள இருந்து கெட்டது செய்ய வாய்ப்பு கிடைச்சும் நம்ம பண்ணக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு மனநிலை நமக்கு எப்போ வருமோ, அப்படி வந்தா தான் என்ன அர்த்தம்? நம்ம இறைவார்த்தையை கடைபிடிக்கிறோம்னு அர்த்தம். அப்படி இறைவார்த்தையை கடைபிடிச்சோம்னா, கண்டிப்பா நாமளும் பேறு பெற்றவர்கள். ஓகேங்களா? நாமளும் கடவுளுக்கு பிடித்த மகனாக, மகளாக மாற முடியும். ஓகேங்களா? தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமேன். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, மரியே வாழ்க. இயேசுவின் ரத்தம் ஜெயம். அல்லேலூயா. பிரைஸ் த லார்ட்.